இந்த கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு என்னதான் ஆச்சு? எங்கே பார்த்தாலும் தூசியும் மணலும் பாலங்கட்டுன்ற பேரில் பள்ளம் தோண்டி வச்சுட்டு ஐயோ டேக் டைவர்ஷன்ட்டு முடியலை. இதுக்கு முன்னாடி கவுண்டம்பாளையத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா பெரியநாயக்கம் பாலத்திலே வந்து பார்த்தோன்னா இந்த பாலங்கட்டுற வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஏதோ கோயம்புத்தூர்லேருந்து நேராக ஊட்டி மலைக்கு வந்து பார்த்தோன்னா பாலங்கட்டுற மாதிரியாக ஒரு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம், வேகமாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நம்புகிறோம், இந்த பாதை கிளியர் ஆகிடும் நம்புகிறோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாதையில் வரும்போது பார்த்தோன்னா 2 பக்கமும் சுற்றி அடர்ந்த மரங்கள்லாம் நம்மளை வரவேற்கும். ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மேட்டுப்பாளையம் ரோட்லேயே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வெறும் பில்டிங்ஸாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பாலங்கட்டுற வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த அழகையே குறைச்சிருச்சுன்றேன். இது இனி அடுத்த வர தலைமுறையில் இங்கே வந்து வெறும் பாலத்தை மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடியலூர்லேருந்து கிளம்பி நேராக பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இல்லை டைட்டில் காலையும் சேர்ந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ நாம் இன்றைக்கி போக போகிற இடம் பாலமலை. எஸ், நம்ம பாலமலைக்கு தான் போக போகிறோம். இனி வரும் நம்ம விளாகில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சுற்றி இருக்க இடங்களை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரே ஒரு நாளில் இப்போ எல்லாருக்கும் சண்டே தான் லீவ் இருக்கும். அந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எங்கேயாவது தனியாக போய் ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு நாளில் போய் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வர மாதிரியான இடங்களுக்கு தான் நம்ம தொடர்ந்து போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாலமலை. இந்த பாலமலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா துடியலூர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலமலை அமைஞ்சிருக்கு. இந்த பாலமலைக்கு தான் போக போகிறோம். இந்த பாலமலையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ட்ரக்கிங் போகலாம். அப்படி இல்லைனா நம்ம பைக்லேயே மேலே போகலாம். மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நல்ல வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். டவுனுக்குள்ளேயே இருந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு 4 செவத்துக்குள்ளேயே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெளியில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பீஸ் அவுட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பீஸ் அவுட்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான இடத்துக்கு வரலாம். நல்ல இடமா இருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பாலமலை வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் இது. ஸோ நானும் உங்களோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை பார்க்க போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலமலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு, நிறையா எலிஃபேண்ட்ஸ் இருக்கும், நிறையா வந்து காட்டு யானைகள் சுற்றிட்டு இருக்க, நிறையா காட்டு யானைகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கிங் பண்ணி நம்ம மேலே ஏறலாம், பைக்கில் வந்து நம்ம மேலே ஏறலாம். அவங்க வந்து இப்போது வந்து ஒருத்தவங்ககிட்ட நாங்கள் கேட்ட வரையும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் வந்து ட்ரக்கிங் பண்ண வேணாம், ஏன்னா யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இந்த மலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கீழே வந்துருச்சு, யானைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயே வந்து மேலே ஏற சொல்கிறாங்க, பைக்லேயே மேலே ஏறிட்டு நல்லா என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம மேலே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், அந்த வியூ பாயிண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் தொடர்ந்து யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுவரையும் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித் ராஜேஷ் அண்ட் ஆதி. வாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட மலைக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன இருக்குன்ட்டு.
மக்களே, ஒரு வழியாக நம்ம இப்போது பாலைமலை ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நான் நினச்சேன் பாலைமலைனா ஏதோ ஒரு சின்ன மலை இருக்கும், அந்த மருதமலை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன மலை இருக்க போது அந்த மாதிரி தான் நான் போக போகிறேன் அப்படின்னு நினச்சேன் நான். பட்டு வேறு லெவலுங்க. நீங்கள் பைக்கு மேலே ஏற்றுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப டென்சிட்டியான ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே தான் அந்த மலைப்பாதையில் நம்ம ஏறி வந்தோம். நம்ம அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 கோயில் இருக்குது. ஒன்று அரங்கநாதர் டெம்பிள்னு இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது கீழே ஒன்று அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கோயில் இருக்குது. வேறு மாதிரி இருக்குது இடம். அதுக்கடுத்து நம்ம சொல்ல போகணுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பாலமலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை தாண்டி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலைகள், அந்த மலைகள்லாம் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் மலைகள் 360 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மலைகள் மட்டும்தான் இருக்கும். மலைகள், பறவைங்க சத்தம், மனிதர்கள் நடமாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. விலங்குகள் நடமாட்டம் இருக்குது, சுற்றி பறவைகள். இப்படி இந்த மாதிரி ஒரு இயற்கையோட ஒரு ஒரு நாளை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம் நீங்கள். இது முழுக்க ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அளவு பண்ண அந்த பாதையில் மட்டும் ஏறி அந்த பாதையில் மட்டும் இறங்கினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நல்லது, இந்த காட்டுக்கும் நல்லது, இங்கே இருக்க வனவிலங்குகளுக்கும் நல்லது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ 2 மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த கோயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த அரங்கநாதர் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்குள்ளேயும் போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன், இந்த வீடியோவில் காட்டுறேன். நிறுத்து அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மலை ஏறும்போது இருக்க பீக் இருக்கே வேறு லெவலுங்க. ஃபஸ்ட்டு கியரில் தான் வண்டி ஓட்ட முடியுது, அதுக்கு மேலே கேர் நம்ம போட்டாலையும் கீழே தள்ளிடுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. வழி வந்து ஒத்த வழி தான். யானைக்குன்னு வந்துச்சுன்னா தைரியமாக வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா பாதை உள்ளே போகுது இந்த கடைசியில். ஸோ அந்த எட்ஜில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் நம்ம எட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். சுற்றி வியூங்க, அருமையான வியூ, தரமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மலையில் ஏறி ஒரு வியூவை பார்க்குறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 மாதம் வச்சு பைத்தியம் முடிச்ச மாதிரி ரூம்குள்ளே. ஐயோ, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. அங்கே பாருங்கள் மயில் ஈல். டிஎஸ்எல்ஆர் எடுத்து தூரம் மறந்துட்டேன், இல்லைன்னா ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் க்ளோஸ் ஷாட்டே காட்டியிருக்கலாம். ஃபுல்லாக வியூ பாருங்கள் அப்படி இருக்குது. இப்போ வந்து இங்கே சுற்றி நிறையா மயில் இருக்குது. பாதை அப்படியே அனுமார் வால் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது அங்கே. ஸோ என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு வெயிட் லாஸ் வீடியோ போட போகிறோம், சேலஞ்ச் வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ இருந்தே நாங்கள் வந்து ஆயத்தமாகிட்டு இருக்கோம். இது மட்டும் இப்படி ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது. ஒரே முன்னாடி போகலாங்களாம்மா? ஒரே ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குங்க. அவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி, நாய், நம்ம ஊரில் வளர்க்குற மாதிரி எல்லாத்தையுமே வளர்த்துட்ருக்காங்க. நான் தமிழ் பேச மாட்டாங்க, வேறு ஏதோ ஒரு பாஷை பேசுகிறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி பாருங்கள் நண்பர்களே. இதுதான் பாலைமலை வியூ பாயிண்ட். இன்னும் போனோம். தான் ட்ரெக்கிங் பண்ணி வர வழியாக இருக்குமோ? பாருங்க ஒரு வியூ பாயிண்ட்டு ஜம்முண்டு. அப்படியே கீழே இறங்குங்களா நமக்கு வெள்ளத்தாக்குதல் வருது. வியூ பாயிண்ட்டு பிச்சு உதறி கொண்டு இருக்கிறதுங்க பாருங்கள். செம்ம வியூ பாயிண்ட் வந்து செம்ம சில் பண்ணலாம் நீங்கள். ரொம்ப அமைதியான இடம், பக்காவான இடம். தண்ணி வர்றதுக்கெல்லாம் அந்த காவாது அந்த வழியெல்லாம் கரெக்டாக வெட்டி வச்சுருக்காங்க. மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம தண்ணியை கூட எதிர்பார்க்கலாம். நம்ம அந்த அளவுக்கு இருக்குது. செம்ம இடம். வந்த வழியா அது? ஆமாம், அந்த இடத்துல அதுதான் நம்ம வந்த வழி. இப்படி வந்து இப்படி ஏறி இருக்கும். இப்போ ட்ரெக்கிங் இந்த நடுவில் நினைக்கிறேன். அப்படியா? மக்களே, ஒரு எட்ஜுக்கு வந்து நம்ம நிற்கிறோம் இப்போது. இங்கே பாரு, இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. சுற்றி மலை தான். இந்த பாலமலை சுற்றி ஏகப்பட்ட மலைகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம எல்லாமே அலோவ் பண்ணுற மலைகள் தான் நினைக்கிறேன். எல்லா மலைகள் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. சரி, கண்டிப்பாக அப்போ அந்த மக்கள் போவாங்க, மக்கள் நடமாட்டம் இருக்கும் அந்த மலைகள்லாம். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்போ செம்ம வியூ. நான் உண்மையிலே இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ சின்ன மலையா அப்படின்னு நினச்சேன் நான். உண்மையிலே நல்லா இருக்குது.
செம்மையாக இருக்குது. நான் இன்னி கோயில்கிட்ட போய் நான் உங்களுக்கு காட்டுறேன், கோயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இதுவரையும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இடம் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நேரத்தை ஷேர் பண்ணுங்கள். வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம்.